ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஆப்பத்துக்கு நம்ம கஞ்சி எல்லாம் எதுவும் காய்ச்சாமல் தேங்காய் பால் எல்லாம் எதுவுமே சேர்க்காம கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த ஆப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ ஆப்பம் செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ரெண்டுமே ரேஷனில் வாங்கின அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசிக்கு பதிலாக 2 கப் போல் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/4 கப் இருக்கிற மாதிரி உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரேஷன் அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறனால 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அழுக்கு நிறையாவே இருக்கும். இப்போ ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் போல் அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்மியான குவான்டிட்டிங்கிறனால நான் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதிக குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு சூடாகாமல் இருக்கும். இப்போ அரிசியை நான் மிக்சியில் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. நான் 2 வாட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைச்சிங்கன்னா தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2வது வாட்டியும் நான் அரைச்சி ஊற்றிக்கிறேங்க. இப்போ மாவு அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மிக்சி ஜாரை அலசி ஒரு 1/2 கப் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஆப்பத்துக்கு தான் நம்ம மாவு அரைச்சிருக்கோம், அதனால நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். தோசை மாவு விடவுமே நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 8 மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டிங்கன்னா நல்லா மாவு புளிச்சு வந்துடும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக மாவு ரெஸ்ட் விட்டுருந்தேன். நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். மெதுவாக அப்படியே கலந்துக்கலாம். நல்லா புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தோசை மாவு விடவுமே நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஆப்ப சட்டியை நல்லா சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருவோம். நான் இரும்பு சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறனால ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்பம் ஊற்றிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் அப்படியே ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருவோம். ஆப்பத்துக்கு நல்லா ஓட்டையாக மேலே வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வைங்க. இப்போ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆப்பம் சூப்பராக சாஃப்டாக ஒட்டாமல் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். சைடெல்லாம் அழகாக ப்ரௌன் கலர்லேயும் நடுவில் நல்லா பந்து மாதிரி ஒயிட் கலர்லேயும் கிடச்சிருக்கு. ரேஷன் அரிசியில் சூப்பரான நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் கஷ்டப்படாமல் மாவரைச்சு ஆப்பம் ரெடி பண்ணி பாருங்கள். இதே போல் ஆப்பம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.